Good morning students. So physicsல வந்து unit 5 electricity lesson பார்த்துக்கிட்டு இருக்கோம். So last class நம்ம flow of charges, electroscope, gold leaf electroscope and lightning இந்த topics நம்ம discuss பண்ணோம். இன்னைக்கு வந்து today's class we are going to discuss about earthing, lightning arrestor and types of electric circuits. So let us see one by one. First earthing. வாட் இஸ் எர்த்திங் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்வீங்க? ஸோ எர்த்திங் இட் இஸ் அ சேஃப்டி மெஷர் டிவைஸ்டு டு ப்ரிவெண்ட் பீப்புள் ஃப்ரம் கெட்டிங் ஷாக்ட் இஃப் த இன்சுலேஷன் இன்சைட் எலக்ட்ரிக் டிவைசஸ் ஃபெயில்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் எர்த்திங். ஸோ யூ கேன் see here in the picture. ஸோ பிக்சரில் பார்த்தீங்கன்னா there is some ஒரு காப்பர் வயர். ஓகே, this is காப்பர் வயர். இட் இஸ் buried inside the கிரவுண்டுக்குள்ளே அவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் எர்த்திங். எர்த்துக்குள்ளே அந்த ஒயர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரி, ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எர்த்திங்? எதுக்காக எர்த்திங் கொடுக்குறோம்? ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ சேஃப்டி மெஷர். நம்மளை வந்து சேஃபாக வச்சுக்குவோம். ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூனோ த பாடி இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது, தென் யூ ஹேவ் அயன் பாக்ஸ். ஸோ மேலே இருக்க அந்த அவுட்டர் கவரிங் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல். Suppose there is some leakage of current or உள்ள இருக்க இன்சுலேஷன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா there is a chance of getting shock. நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷாக் அடிக்காமல் நம்மளை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த எர்த்திங் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ திரும்ப சொல்கிறேன், a safety measure devised to prevent people from getting shock if the insulation inside the electric device fails. Okay, insulation வந்து உள்ளே வந்து ஏதோ some problem இருக்குது, இல்லை இன்சுலேஷன் ஒர்க்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஸோ there is some chance of getting shock. ஸோ அது ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு to prevent us from getting shock we use this safety measure which is called as earthing. Electrical earthing can be defined as the process of transferring the discharge of electric energy directly to the earth with the help of low resistance wire. Okay, ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எர்த்திங் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதில் வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்ன நடக்குன்னா தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டைரக்ட் டு தி எர்த். ஸோ யூ கேன் நான் சொன்ன பிக்சரில் இங்கே வந்து ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் காப்பர் வயர் பேசிக்லி அண்ட் இட் இஸ் given directly to the earth. ஸோ இந்த மாதிரி இந்த flow of that is electric energy it is getting transferred and it gets directly to the earth. எர்த்துக்குள்ளே போயிடும் with the help of low resistance wire. We get electric energy from different sources. Okay, electric energy நம்மளுக்கு different sourcesல நம்மளுக்கு கிடைக்கும். So battery is one of such source. Battery எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? Cell battery it is used for small appliances, small things. For example, wall clock இருக்குது, cell phones இருக்குது. So for that we use it. Okay, for battery and cells எல்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். But when you go for larger appliances, that means refrigerator, air conditioner, washing machine, television, laptops, water heaters, இதெல்லாம் ஒர்க் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? we use domestic power supply. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி இட் இஸ் அ சோர்ஸ். இந்த சோர்ஸ் ஆஃப் பேட்ரி தட் இஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பேட்ரியை? we use in wall clocks and cell phones. Okay, but when you go for appliances, larger appliance that is refrigerator, washing machine இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது, டெலிவிஷன், லேப்டாப்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ்க்கு வந்து we use domestic power supply. Usually an electric appliances such as heater or an iron box are fitted with 3 wires, namely live, neutral and earth. Okay, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ப்ளக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? இப்போ ஹீட்டராக இருக்கட்டும் இல்லை அயன் பாக்ஸாக இருக்கட்டும், அயன் பாக்ஸ் நம்ம வீட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அயன் பாக்ஸில் வந்து ஒரு ப்ளக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், 3 டெர்மினல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ப்ளக்கில் பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். சார் தட் ஒன் இஸ் லைவ். ஓகே, ஒன் இஸ் லைவ் வயர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரல் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எர்த்து. ஒரு சில ப்ளக்கில் வந்து 2 பின்ஸ் தான் இருக்கும், ஒரு சில ப்ளக்கில் வந்து 2 பின்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி லைட் பார்த்துருப்பீங்க. எமர்ஜென்சி லைட்டில் வந்தீங்கன்னா there is only 2 pins. ஸோ 2 பின்ஸ்னால் அதில் என்ன இருக்கும்? ஒன்லி லைவ் வயர் இருக்கும், நியூட்ரல் இருக்கும், அங்கே எர்த்து இருக்காது. ஓகே, ஸோ 3rd பாயிண்ட் எர்த்து இருக்காது. ஸோ there are
2 pins plug இருக்கும் இல்லை 3 pins plug இருக்கும். 2 pins plugல வந்து live and neutral. 3 pin plugனா live wire, neutral wire and earth wire. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டெலிவிஷனாக இருக்கட்டும், வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷ்னர், ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு 3 pins தான். அந்த ப்ளக்கில் வந்து 3 pin இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஹேவிங் live wire, neutral wire and earth also. Okay. The earth wire is connected to the metallic body of the appliance. நம்ம சொன்னோம்ல இந்த எர்த்து, ஸோ அந்த எர்த் வயர் இட் இஸ் கனெக்டட் டு த மெட்டாலிக் பாடி ஆஃப் த அப்ளையன்ஸோட மெட்டாலிக் பாடியில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன் அதில் வந்து அப்ளையன்ஸில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா திஸ் இஸ் டன் டு அவாய்ட் ஆக்சிடென்ஷியல் ஷாக். நம்மளுக்கு ஷாக் அடிக்காமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம், அவாய்ட் பண்ணுறதுக்கு we are using this earth wire. Suppose due to some defect the insulation of the live wire inside an electric iron is burnt. Okay, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க வந்து எலக்ட்ரிக் அயன் வந்து it is used for ironing the cloths. Okay, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், கீழே அந்த பேஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் மெட்டல். ஓகே, இட் இஸ் மெட்டல். ஸோ அதில் தான் நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து இட் வில் பாஸ் ஆன் டு தட் கிளாத்ஸ். ஓகே, நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்ல ஒரு யூனிஃபார்மாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும், நம்ம அயன் பண்ணுறதுக்கு the heat at the base of that iron box is made up of metal. ஸோ அந்த மெட்டல்லேருந்து உங்களுக்கு வந்து ஹீட் வெளியே வரும். ஓகே, ரைட்டு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி எலக்ட்ரிக் அயன் எடுத்திருக்கோம், அது உள்ளே இருக்க தட் இஸ் லைவ் வயர் இருக்குல்ல, அந்த லைவ் வயரோட இன்சுலேஷன். நான் வாட் யூ மீன் பை இன்சுலேஷன்? இன்சுலேஷன்னா என்னது? நம்ம வயர் பார்த்துருந்தோம்னா, வயர் எடுத்துருக்கிங்கன்னா ஸோ அது உள்ளே வந்து காப்பர் இருக்கும், காப்பர் வயர். மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட் இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல, தட் பிளாஸ்டிக் கோட் இஸ் வாட் இஸ் இன்சுலேஷன். ஓகேவா? உள்ளே வந்து காப்பர் வயர் இருக்கும், மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் வாட் இஸ் இன்சுலேஷன். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, சப்போஸ் due to some defect the insulation of the live wire inside an electric iron is burnt. Okay, electric iron நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பழசாயிடுச்சு, எலக்ட்ரிக் அயன் பழசாயிடுச்சு. ஸோ உள்ளே இருக்க அந்த லைவ் வயர் இருக்குல்ல, அந்த லைவ் வயரோட இன்சுலேஷன் மேலே இருக்க கோட் வந்து என்ன ஆயிடுச்சு? பேர்ன் ஆயிடுச்சு. ஓகே, எரிஞ்சிடுச்சு. அப்படி எரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? the live wire may touch the metallic body of the iron. ஓகே, அந்த லைவ் வயர் வந்து டைரெக்டாக எங்கோட காண்டாக்ட் ஆகும்? மெட்டாலிக் பாடி ஆஃப் த அயனோட மெட்டாலிக் பாடியில் அது வந்து டைரெக்டாக காண்டாக்ட் ஆகும், டைரெக்டாக டச் ஆகிடும். இஃப் த எர்த் வயர் இஸ் ப்ராப்பர்லி கனெக்டட், அதில் வந்து எர்த் வயர் ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, எங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க? இட் இஸ் கனெக்டட் டு த மெட்டாலிக் பாடி. கரண்ட் வில் பாஸ் இன் டு தி எர்த் through the earth wire and it will protect us from electric shock. Okay, ஸோ நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நம்ம எலக்ட்ரிக் அயன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து ஒரு லைவ் வயரோட இன்சுலேஷன் வந்து எரிஞ்சு போச்சு, இட் இஸ் பர்ன்டு. ஓகே, டேமேஜ் ஆகிடுச்சு. அப்படி டேமேஜ் ஆன அந்த லைவ் வயர் வந்து சப்போஸ் அயனோட மெட்டாலிக் பாடியோட டச் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? தேர் மே பி சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஷாக். பட் அந்த எலக்ட்ரிக் அயனில் இருக்க எர்த் வயர் வந்து இஃப் இட் இஸ் ப்ராப்பர்லி கனெக்டட் டு த மெட்டாலிக் பாடி, அயன் பாக்ஸோட மெட்டாலிக் பாடியோட இந்த எர்த் வயர் கனெக்டாக இருந்துச்சுன்னா, ப்ராப்பர்லி கனெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா, த கரண்ட் வில் பாஸ் இன் டு தி எர்த் த்ரூ எர்த் வயர். அந்த லீக்கேஜ் ஆஃப் கரண்ட் வந்து எர்த்துக்கு போயிடும். ஓகே, த்ரூ த எர்த் வயர் அண்ட் therefore we will be protected. Okay, so it will protect us from electric shock. நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. The earth being a good conductor of electricity. One more question. The earth, it is a good conductor of electricity, act as a convenient path for the flow of electric current that leaks out through the from the insulation. ஸோ நம்மளுக்கு கரண்ட் வந்து லீக் ஆகல, அது வந்து எர்த்துக்கு போயிடும். இட் இஸ் த்ரூ த எர்த் வயர் அண்ட் அகெயின் எர்த் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாம் எதெல்லாம் லீக் ஆகுதோ அதெல்லாம் நம்மளுக்கு எர்த்துக்குள்ளே போயிடும். ஓகே, அண்ட் தேர்ஃபோர் வி ஆர் சேஃப், நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காது. ஓகே, ஸோ ஹியர் கீழே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ ப்ளக். நான் சொன்னேன் இல்லை 2 pins 3 pins. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளக்கில் வந்து 3 pin இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ், ஓகே, ஆர் யூ கேன் சே லைவ் வயர். ஆக்டிவ்க்கு பதில் என்ன சொல்லலாம்? லைவ் வயர். திஸ் இஸ் நியூட்ரல் அண்ட் திஸ் இஸ் எர்த்து. இந்த எர்த்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எர்த்து தான் நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்காமல் சேஃபாக வச்சுக்கும். ஓகே, ரைட். ஸோ தட் வாஸ் அபவுட் எர்த்திங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வி கம் டு
லைட்னிங் அரெஸ்டர். லாஸ்ட் கிளாஸ் நம்ம லைட்னிங் பற்றி நிறையா பார்த்தோம். ஓகே, எப்படி லைட்னிங் ஃபார்ம் ஆகுது, தென் டியூரிங் லைட்னிங் எப்படி வந்து நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும், வெளியில் இருக்க கிரவுண்டில் போகக்கூடாது, அப்படி கிரவுண்டில் இருந்துச்சுன்னா யூ ஷுட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தோம். ஓகே, லைட்னிங் ரைட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம பில்டிங்கை வந்து சேஃபாக வச்சுக்கணும். டியூரிங் லைட்னிங் நம்ம பில்டிங் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா ஃபார் தட் வி யூஸ் லைட்னிங் அரெஸ்டர். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம லைட்னிங்கில் வந்து நாம் ஹியூமன் பாடி எப்படி சேஃபாக வச்சுக்கணும் ஒரு ஸ்மால் போர்ஷன் பார்த்தோம். ரைட், நவ் நம்ம பில்டிங் எப்படி நம்ம சேஃபாக வச்சுக்கணும், ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் பில்டிங் ஃப்ரம் லைட்னிங், ஃபார் தட் வி யூஸ் லைட்னிங் அரெஸ்டர். ரைட்டா, இப்போ இந்த லைட்னிங் அரெஸ்டர்னால் என்ன, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ராட் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் ராட் இஸ் லைட்னிங் ராட். இதுதான் நம்ம பில்டிங் டாப்பில் வச்சுருப்போம், டெரஸில் வச்சுருப்போம். ஸோ இந்த லைட்னிங் ராடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு லென்த்தி ராட் இருக்கும், மேலே வந்து இப்படி ஸ்பைக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸ்பைக்ஸ் மீன்ஸ் பாயிண்டட் எண்டு. ஓகே, ஸோ அந்த பாயிண்டட் எண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ரைட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இந்த மேலே இருக்க டாப்பு லைட்னிங் ராடில் மேலே வந்து பாயிண்டட் எட்ஜு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியர் யூ ஹேவ் காப்பர் கேபிள், தட் இஸ் வயர்ஸ். எப்படியே நம்ம பில்டிங் ஓரமாக அப்படியே கொண்டு வந்து கிரவுண்டுக்கு கொண்டு வந்து என்ன செய்வாங்க, பரி அண்டர் த கிரவுண்டு. ரைட், பூமிக்கு அடியில் பூமியை அந்த உள்ளே வந்து அந்த மட்டெல்லாம் தோண்டி உள்ளே வந்து ஒரு ராட் மாதிரி வச்சுருப்பாங்க, தட் இஸ் கிரவுண்ட் ராட். ரைட், ஆர் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் GEM. GEM மீன்ஸ் கிரவுண்டு என்ஹான்ஸ்மெண்ட் மெட்டீரியல். அதான் GEM. ஓகே, எப்படி நம்ம எர்த்திங்கில் வந்து எர்த் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக் ஷாக், தட் இஸ் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காமல் நம்மளால் சேஃப் பண்ண வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி இங்கே லைட்னிங் வந்து that lightning it will pass through this lightning rod, it will come to the copper cable, then it will go inside the ground. ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு போயிடுது, தட் இஸ் எர்த்துக்குள்ளே போயிடுது. In this way the house it is protected or the building is protected. So that is about lightning arrestor. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். So here is a lightning arresters. Lightning arrestor is a device used to protect the building from the effects of lightning. இப்போ தான் சொன்னேன், lightning arrestor வந்து it is a device, அது வந்து நம்மளோட பில்டிங்கோட என்ன செய்யுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. It protects us from lightning. Lightning conductor consists of a metallic lightning rod. ஓகே, லைட்னிங் கண்டக்டரில் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்தோம்ல, வீட்டுக்கு மேலே நம்ம வச்சுருப்போம்ல, தட் இஸ் மெட்டாலிக் லைட்னிங் ராடு. ஓகே, இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்பைக்ஸ்னால் சொன்னேன் மேலே வந்து பாயிண்டடாக இருக்கும். ஓகே, தட் ரிமைன்ஸ் இன் ஏர் அட் த டாப் ஆஃப் த பில்டிங். ஸோ இது வந்து பில்டிங்கோட டாப்பில் நம்ம வச்சுருப்போம், டெரஸில் வச்சுருப்போம், மாடியில் வச்சுருப்போம். Most portion of the metal rod and the copper cable are installed in the walls during its construction. ஸோ நம்ம பில்டிங் கட்ட போகும்போது இந்த காப்பர் கேபிள், மெட்டல் ராட் எல்லாம் நம்ம வால்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. The other end of the rod is placed deep into the soil. இப்போ சொன்னேன் பூமிக்கு அடியில் வச்சுருப்பாங்க சொன்னேன்ல, the other end of the rod is placed deep inside the soil. When the lightning falls, ஸோ லைட்னிங் ஃபால் ஆக போகும்போது இட் இஸ் அட்ராக்டட் பை த மெட்டாலிக் ராட் அட் த டாப் ஆஃப் த பில்டிங். ரைட்டாக லைட்னிங் விழுகுது. ஸோ லைட்னிங் வந்து அது யார் கேட்ச் பண்ணுவாங்க, இட் இஸ் அட்ராக்டட் பை த மெட்டாலிக் ராட்ஸ் அட் த டாப் ஆஃப் த பில்டிங். தென் த ராட் ப்ரொவைட்ஸ் ஈஸி ரூட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் டு த கிரவுண்டு. ஸோ மேலே இருக்க அந்த ராட் வந்து என்ன செய்யும், அடுத்தடுத்து அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து டைரெக்டாக எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த கிரவுண்டுக்குள்ளே போயிடும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்னிங் அரெஸ்டர், ஒரு சில பில்டிங்கில் வந்து லைட்னிங் அரெஸ்டர் இல்லைன்னா the lightning will fall on the building and the building will be damaged. ஓகே, ஸோ லைட்னிங் அரெஸ்டர் இல்லாத பில்டிங்ஸில் வந்து அந்த லைட்னிங் வந்து டைரெக்டாகவே பில்டிங் மேலே பட்டுரும், அப்புறம் அந்த பில்டிங் வந்து டேமேஜ் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம எர்த்திங்கும் லைட்னிங் அரெஸ்டர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we come to another different topic which is called as எலக்ட்ரிக் சர்க்யூட். ஓகே, இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட் பார்க்க போகிறோம். ஸோ let us see. We saw that when two oppositely charged spheres are connected by a metal wire, electrons flow from the sphere which is at the low potential to the sphere at the high potential. Okay, இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், that is flow of charges அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் தான் சொல்லியிருப்பாங்க, you are having two oppositely charged sphere. அந்த ஸ்பியரை வந்து we are connected by a metal wire.
அப்போ எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஸ்பியர் which is at low potential to the sphere at high potential. So electron எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது? Electrons flow from the sphere which is at low potential to the sphere at the high potential. Similarly, if two terminals of a battery which are at a different potentials are connected by a metallic wire, electrons will flow from negative terminal to positive terminal. எப்படி நம்ம ரெண்டு ஸ்பியரை வச்சு நம்ம போன லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோமோ, ரெண்டு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியரில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது? லோ பொட்டென்ஷியல் ஸ்பியர் டு ஹை பொட்டென்ஷியல் ஸ்பியர் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து பேட்ரி கனெக்ஷன் கொடுக்குறோம். பேட்ரியில் வந்து 2 டெர்மினல்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும் பேட்ரியில். அப்போ எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா, electrons will flow from negative terminal to positive terminal. The path through which the electrons flow from one terminal to another terminal of the source is called electric circuit. So what is electric circuit? இல்லை defined electric circuit கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? What is the answer? இங்கேருந்து எழுதணும். The path through which the electrons flow from one terminal to another terminal of the source is called electric circuit. Now here you can see a simple circuit, okay, simple circuit, simple electric circuit la parunga, this is battery, okay. ஒரு simple circuit நம்ம construct பண்ணணும், form பண்ணணும்னா என்னென்ன வேணும்? First you should need a battery. ஏன் battery தேவை? Because it is the source of electricity. அது இருந்தால் தான் நம்மளுக்கு current கிடைக்கும், okay, electricity கிடைக்கும். So battery or cell, so battery it is a source of electricity. நெக்ஸ்ட்டு இந்த பேட்ரி கொடுக்குற அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து யாரோ கன்சியூம் பண்ணணுமா, யாரோ வாங்கிக்கணும். ஸோ ஃபார் தட் வி யூஸ் சம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் ஆர் யூ கேன் சே லேம்ப், பல்ப் இருக்குல்ல அதுதான், ரைட். இந்த பேட்ரியிலேருந்து வர எலக்ட்ரிசிட்டி இட் இஸ் கன்சியூம்ட் பை திஸ் லேம்ப், ஓகே. இவ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி ஹாவ் ஸ்விட்ச் ஆன் ஆஃப். நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் கண்ட்ரோல் ஸ்விட்ச். இவங்க 3 பேருமே தனித்தனியாக இருந்தால் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுமா? இல்லை. 3 பேர் தனித்தனியாக இருக்காங்க. பேட்ரி தனியாக இருக்குது, லேம்ப்பு தனியாக இருக்காங்க, அண்ட் தென் ஸ்விட்ச் ஆல்சோ செப்பரேட்டாக இருக்குது. இப்படி செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் காம்போனன்ட்ஸ். ஆனால் இவங்கள சர்க்கியூட்டாக மாற்றணும், ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக நம்ம மாற்றணும்னா ஃபார் தட் வி நீட் கனெக்டிங் வயர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் கனெக்டிங் வயர்ஸ், ஓகே. இந்த இருக்குது ரெட் கலர், பிளாக் கலர், தட் இஸ் கனெக்டிங் வயர்ஸ், ஓகே. ஸோ ஒரு சிம்பிள் சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணணும்னா என்னென்ன தேவை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம பேராகிராஃப் பாருங்கள். சிம்பிள் சர்க்கியூட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 எலமெண்ட்ஸ் தேவை. என்னது? நம்பர் 1 a source of electricity, that is battery. Number 2 a path or conductor through which electricity flows, அதைத்தான் நம்ம வயருன்னு சொன்னோம், ஓகே. a path or conductor through which electricity flows தான் நம்மளுக்கு வயர். Number 3 a switch எதுக்கு வேணும்? to control the circuit. Number 4 an electrical resistor or lamp which is any device. அது வந்து any device, நீ lamp எடுத்துக்கலாம், பல்ப் எடுத்துக்கலாம், ஃபேன் எடுத்துக்கலாம், or any resistor, LED bulb எதுனாலும் எடுத்துக்கலாம். It is any device that requires electricity to operate. அது ரன் ஆகிறதுக்கு என்ன செய்கிறோம்? எலக்ட்ரிசிட்டி வாங்கிக்கும். So that is any device that requires electricity to operate. ஸோ ஒரு சிம்பிள் சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூ நீட் 4 பேசிக் எலமெண்ட்ஸ், ஓகேவா? சரி. த அபவ் ஃபிகர், எந்த ஃபிகர் இப்போ நம்ம பார்த்தோம்ல, சிம்பிள் சர்க்கியூட், ஒரு சர்க்கியூட் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. த அபவ் ஃபிகர் ஷோஸ் அ சிம்பிள் சர்க்கியூட் கண்டெய்னிங் அ பேட்ரி, 2 wires. அது ஒரு ரெட் கலர் வயர், பிளாக் கலர் வயர் காமிச்சாங்களா, தட் இஸ் 2 wires, கீ அண்ட் அன் எலக்ட்ரிக் பல்ப். த சோர்ஸ் கேன் பி அ பேட்ரி ஆர் த எலக்ட்ரிக்கல் outlet in your room. சரியா? சின்னதாக சிம்பிளாக சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணால் the source will be a battery, okay, the source will be a battery. But you go for larger amount, then you have an electrical outlet in your room. நம்ம வீட்டில் வந்து ஒரு electrical outlet இருக்கும். The electrical resistor refers to the device that consumes the energy, okay. இங்கே ரெசிஸ்டர்னா என்னது? electrical resistor means it is a device. The device consumes the energy consume பண்ணும். Control or key is the mechanism that is used to start, stop and regulate the electrical current, okay. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க? ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம போன பேராகிராஃபில் ஒரு சிம்பிள் சர்க்கியூட்க்கு வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்.
இப்போ இந்த பேராகிராஃபில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு காம்போனெண்ட்டுக்கு வாட் இஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேட்டரியோட ஃபங்க்ஷன் என்னது? இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ரெசிஸ்டர் ஆர் எனி டிவைஸ், அந்த டிவைஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டிவைஸ்? இட் கன்சியூம்ஸ் தட் எலக்ட்ரிக் எனர்ஜி, கன்சியூம் பண்ணுது. கண்ட்ரோல் ஆர் கீயோட ஃபங்க்ஷன் என்னது? இட் இஸ் டு ஸ்டார்ட், ஸ்டாப் ஆர் ரெகுலேட் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, when the key is on, இப்போ கீ ஆன் பண்ணோன்னே என்ன நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் த பேட்ரி. ஓகே, எலக்ட்ரான்ஸ் from the battery flow through the circuit from the negative terminal through the wire conductor and then through the bulb and finally back to the positive terminal. நம்ம சர்க்கியூட் இப்போ பார்த்தோம்னா அந்த சர்க்கியூட்டில் வந்து கீ ஆன் பண்ணிட்டோம். கீ ஆன் பண்ணோன்னே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். எங்கேருந்து ஃப்ளோ ஆகும்? பேட்ரியிலேருந்து ஃப்ளோ ஆகும். ஸோ பேட்ரியிலேருந்து ஃப்ளோ ஆகிட்டு இட் வில் ஃப்ளோ த்ரூ த சர்க்கியூட் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் வழியாக வெளியே வரும். then it will pass through the wire conductor and then it will go to the bulb. பல்ப்லேருந்து திரும்ப என்ன செய்யும்? பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போயிடும். ஸோ there is a complete circuit. The electrons are flowing through the complete circuit. The light glows when the current is flowing through its filament. லைட் பல்பில் வந்து ஒரு ஃபிலாமெண்ட் இருக்கும். அதில் கரண்ட் ஃப்ளோ ஆனதாக அந்த ஃபிலாமெண்ட் இட் வில் glow. ஓகே, that is light glows. There are two basic ways in which we can connect these components. இப்போ நம்ம பார்த்த வந்து வெறும்னா சிம்பிள் சர்க்கியூட், அதில் ஒரே ஒரு பல்ப் இருந்துச்சு. இஃப் யூ ஆர் ஹேவிங் 2 to 3 பல்ப்ஸ், 3 பல்ப்ஸ் இருக்குது. அந்த 3 பல்ப்ஸ் வந்து எந்த மாதிரி கனெக்ஷன் நம்ம கொடுக்கலாம்? ஸோ தெர் ஆர் 2 பேசிக் வேஸ். ஓகே, 2 பேசிக் வேஸ் இருக்குது இன் விச் we can connect these components. There are series and parallel connection. ஓகே, ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது, சீரீஸ் அண்டு parallel. இதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து சிம்பிள் சர்க்கியூட், அதில் வந்து ஒரு பல்ப் இருந்துச்சு, ஒரு பேட்ரி, ஒரு கீ. Now next we are going to see series and parallel circuit. So here you have the series circuit. First diagram பார்ப்போம், சர்க்கியூட்டை பார்ப்போம். சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா you have a battery. This is the battery. பேட்டரியோட ப்ளஸ் பாசிட்டிவ் டெர்மினல் it is going to key. So this one is key. Keyல other point it is going to one bulb, then it goes to another bulb. The bulb on the other end it goes to negative of the battery. So this is one series circuit. The series circuit la pathina the bulbs, this first and second, these two bulbs are connected one after the other. Bulb oda ஒரு end வந்து இன்னொரு எண்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கும். இந்த bulb oda இந்த end, this end they are connected. So they are connected one after the other. That is series circuit. Okay, இப்போ நம்மகிட்ட வந்து பீட்ஸ் இருக்குது, பாசி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம அந்த பீட்ஸ், அந்த பாசி எப்படி கோர்ப்போம்? இட் இஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர், அப்படியே வரிசையாக கொடுத்துக்கிட்டே வருமா, ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சீரீஸ் அடுத்தடுத்து கொடுக்குறோம்ல. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சீரீஸ். ஓகே, திஸ் இஸ் சீரீஸோட மீனிங். சரி, இப்போ சீரீஸ் சர்க்கியூட்டை பார்ப்போம். A series circuit is the one that has more than one resistor or bulb. Okay, the series circuit la vandu it is having more than one resistor or bulb, but only one path through which the electrons can travel. இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் இங்கேருந்து ஃப்ளோ ஆகுதுல. ஸோ த எலக்ட்ரான்ஸ் தே ஆர் ஃப்ளோயிங். ஸோ ஃப்ளோ பண்ண போகும்போது தெர் இஸ் ஒன்லி ஒன் பாத், ஒரு பாத்து தான் இருக்குது. இப்படி போயிட்டு இப்படி போய் இப்படி வரும். ஸோ யூஆர் ஹேவிங் ஒன்லி ஒன் பாத். ஸோ இங்கே முக்கியமான டேர்ம், தெர் இஸ் ஒன்லி ஒன் பாத் த்ரூ விச் த எலக்ட்ரான்ஸ் கேன் ட்ராவல். From one end of the battery, the electrons move through one path with no branches. So இங்கே வந்து எக்ஸ்ட்ரா branches இல்லை. There is only one path with no branches through the resistors or bulb to the other end of the cell. Okay, அந்த electrons வந்து flow ஆகிறதுக்கு only one path தான் இருக்குது. There is no extra branches. வேறு different branches இல்லை. It can pass through only one path only. All the components in the series circuit are connected end to end. ஓகே, ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு தான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லா காம்போனன்ட்ஸுமே. ஸோ த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் ரிமெயின்ஸ் சேம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரண்ட் வந்து சேமாக இருக்கும். சீரீஸ் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் வில் ரிமெயின் த சேம் த்ரூ அவுட் த சர்க்கியூட். பட் த வோல்டேஜ் கெட்ஸ் டிவைடட் அக்ராஸ் த பல்ப்ஸ் இன் த சர்க்கியூட். வோல்டேஜ் வந்து மாறும். ஓகே, ஸோ சீரீஸ் சர்க்கியூட்டில் வந்து current remains the same, but the voltage it will get divided, or the voltage it is differing. Voltage it will not be same. Okay, in the following series circuit, two bulbs are used as resistors.
ஸோ இந்த சர்க்கியூட் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இதில் வந்து நம்ம 2 பல்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். they are used as resistors. In the series circuit, the electrons or the charges or electrons from the battery have only one path to travel. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் சீரிஸ் சர்க்கியூட்டில் வந்து there is only one path to travel. The battery, key and 2 bulbs are connected in series. Charges flow from the battery to each bulb one at a time in order they are wired to the circuit. Okay, இப்போ battery on பண்ணோன்னா electrons start to flow, that is charges flow from the battery to each bulb one at a time. first bulb போகும், அடுத்து 2வது பல்ப் போகும், அடுத்து 3rd பல்ப் வச்சுன்னா 3rd பல்ப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒன் அட் அ டைம் இந்த மாதிரி ஆர்டரில் போய்கிட்டே இருக்கும். எந்த ஆர்டரில் நம்ம சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் அது எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஃப்ளோ. சப்போஸ் இஃப் ஒன் பல்ப் இந்த சர்க்கியூட் இஸ் அன்ஸ்க்ரூடு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அது டைட் பண்ணலை, ஸ்க்ரூ வந்து நம்ம பல்பில் இருக்க ஸ்க்ரூ. ஓகே, இஃப் யூ நாட் ப்ராப்பர்லி ஃபிக்ஸ்டு, அந்த பல்ப் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகலை, தென் கரண்ட் வந்து அதில் ஃப்ளோ ஆகுது. கரெக்ட் தானே? இஃப் ஒன் பல்ப் இந்த சர்க்கியூட் இஸ் அன்ஸ்க்ரூடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சர்க்கியூட்டில் இருக்க ஒரு பல்ப் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? the current flow to another bulb would be interrupted. Okay, the current through another bulb would be interrupted. break ஆயிரும். Okay, we put serial lights during festivals. So festivals function அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம serial lights எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். So if the lights are in series circuit, one burned out bulb will keep all the lights off. அந்த சீரியல் லைட்ஸில் வந்து ஏதாவது ஒரு பல்ப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு இல்லை பிரேக் ஆயிடுச்சுன்னா மொத்தத்தில் எல்லா லைட்ஸுமே என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். If the number of bulbs in the circuit with a battery increases, நம்மகிட்ட ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குது, ஆனால் we are having large number of bulbs, நிறையா பல்ப்ஸ் இருக்குது, ஒரே பேட்ரிக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். then the light will be dimmer, லைட் வந்து டிம்மாக எரியும். ஏன் டிம்மாக எரியும்? because many resistors are acting on the same power from the battery. நான் சொன்னேன் நம்மகிட்ட ஒரே ஒரு பேட்ரி இருக்குது, அந்த ஒரு பேட்டரியில் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய பல்ப்ஸு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஓகே, we are connecting more bulbs to one battery. அப்படி ஒரு பேட்டரியில் நம்ம நிறையா பல்ப் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த லைட் வந்து டிம்மாக எரியும். ஏன் டிம்மாக எரியுதுன்னா பிகாஸ் மெனி ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஆக்டிங் ஆன் த சேம் பவர். ஒரே பவரில் சேம் பவரில் வந்து மெனி ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஆக்டிங் ஆர் மெனி ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் on the same power from the battery. Next we have another circuit. This is 3 bulbs இருக்கு, bulb 1 2 3. இங்கே வந்து ஒரு பேட்ரி இருக்குது. ஓகே, பேட்டரியிலேருந்து நம்ம ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம், வி வோல்டேஜ் கொடுக்குறோம். சேம் கரண்ட் ஃப்ளோஸ். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் சீரீஸ் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் இஸ் சேம், கரண்ட் இஸ் ஐ இஸ் சேம். ஓகே, கரண்ட் ஐ இஸ் சேம். ஆனால் வோல்டேஜ் இட் இஸ் வோல்டேஜ் டிஃபர் ஆகுது. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், V1 V2 V3. ஸோ டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் வோல்டேஜ் இஸ் V is equal to V1 plus V2 plus V3. இங்கேருந்து எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோமோ that is equal to V1 plus V2 plus V3. ஓகே, அதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். We saw that in series circuit same current travels through every resistance. இங்கே எவ்வளோ கரண்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அண்ட் த வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். லெட் அஸ் கன்சிடர் 3 பல்ப்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். நம்மகிட்ட 3 பல்ப் இருக்குது. எப்படி இருக்குது? சீரீஸில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். லெட் ஐ பி த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். ஸோ சர்க்கியூட்டில் வந்து நம்மளுக்கு கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது. அண்ட் V1 V2 V3 பி த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் பல்ப். ஒவ்வொரு பல்பில் ஃபஸ்ட் பல்பில் வோல்டேஜ் வந்து V1, செகண்ட் பல்புக்கு வோல்டேஜ் V2, தேர்ட் பல்புக்கு வந்து வோல்டேஜ் V3. த சப்ளை வோல்டேஜ், இப்போ இந்த பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் போதில் தட் இஸ் சப்ளை வோல்டேஜ். ஓகே, த சப்ளை வோல்டேஜ் V is the total of the individual voltage drops across the resistance or bulbs. ரைட்டா, நம்ம சப்ளைலேருந்து வோல்டேஜ் போதில் V. ஸோ திஸ் V is equal to the total, that means sum. You have to add it. யார் ஆட் பண்ணணும்? You have to add the individual voltage, that is V1 plus V2 plus V3.
ஓகே, ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இதோட நம்ம வந்து என்ன செய்கிறோம், சீரீஸை பற்றி நிறையா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we come to parallel circuit. Okay, so parallel circuit பாருங்கள். In parallel circuit there is more than one resistors or bulb and they are arranged on many path. Okay, சீரீஸில் வந்து ஒரு பாத்து தான் இருந்துச்சு. இப்போ parallel பார்த்தீங்கன்னா there are many path. பார்த்தீங்களா? So this is a battery, this is a key. இந்த பேட்டரியிலேருந்து இங்கே ஒரு பாத்து கரண்ட் ஃப்ளோ த்ரூ திஸ் பாத், இது ஒரு பாத்து. இன்னொரு பாத்து என்னது, இங்கேருந்து திரும்ப இப்படி இந்த பல்ப் வழியாக இங்கிட்டு ஒரு பாத்து போகுது. ஸோ தெர் ஆர் 2 parts. 2 பல்ப் இருக்குது, அதனால் 2 பாத்து. இஃப் யூ ஆர் ஹேவிங் 3 bulbs you would be having 3 parts. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, they are arranged on many path. This means charges or electrons can travel from one end of the cell through many branches. So many branches. சீரீஸில் பார்த்தீங்கன்னா branches கிடையாது, ஒரே ஒரு பாத்து தான் சொன்னோம். ஆனால் parallel பார்த்தீங்கன்னா there are many branches. ஸோ இதை ஃபஸ்ட்டு branch, இது second branch. Okay, that is the meaning. Branches to the other end of the cell. Here voltage across the resistor or bulb remains the same. இங்கே வந்து voltage வந்து சேமாக இருக்கும், but the current flowing through the circuit gets divided across each resistor. Okay, சீரீஸில் என்ன சொன்னோம், சீரீஸில் வந்து current is remaining the same whereas voltage வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. But here parallel voltage is the same and current is different. Okay, right. So again the same circuit தான் இங்கே கொடுத்துருக்கோம், parallel circuit. இப்போ இதில் வந்து அந்த டிஃப்ரெண்ட் பாத்து சொன்னோமா, டிஃப்ரெண்ட் branches, அதை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இந்த above diagram. Okay, that is this diagram. இந்த diagram தான் இப்போ சொல்கிறாங்க. current can flow in 2 path. 2 பாத் இருக்குது, A B E F A. பாருங்கள் diagram பாருங்கள், A B E F A. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பாத்து, நான் முன்னாடியே ட்ரா பண்ணி காமிச்சிட்டேன், இது ஒரு பாத்து. அண்ட் இன்னொரு பாத்து என்னது, A B C D E F A. ஸோ A B C D E F A. ஸோ இப்படி ஃபுல்லாக வரும், இப்படி ஒரு பாத்து. So there are 2 parts. Okay, right. Here it is clear that electricity from the cell can take either path A B E F A or path A B C D E F A. ரைட்டா, இப்போ பேட்டரியிலேருந்து வர கரண்ட் வந்து it has having 2 options. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இந்த பாத்தில் போகலாம், இல்லை it can go to this path. So there are 2 options. Okay, ஸோ அதான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Here it is clear that electricity from the cell can take either path ABEFA or path ABCDEFA to return to the cell. So செல்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டி அது வந்து 2 பாத்தில் ஃப்ளோ ஆகலாம். From the diagram you will notice that even when one resistor or bulb burns out, the other bulb will work because the electricity is not flowing through only one path. இதுக்கு மீனிங் என்னென்னா, இங்கே வந்து there are 2 branches சொன்னோமா, இது இங்கேருந்து போகிறது ஒரு ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. ஓகே, சப்போஸ் இந்த பல்ப் வந்து உங்களுக்கு ஃபியூஸ் ஆயிடுச்சு, இந்த பல்ப் வந்து பிரேக் ஆயிடுச்சு, இல்லை. ஸோ இந்த பல்ப் வந்து பிரேக் ஆயிடுச்சு, இல்லை பேர்ன்ஸ் அவுட், இல்லை ஃபியூஸ் ஆயிடுச்சு, வாட் எவர். ஸோ இந்த பல்ப் வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங் நவ். அப்போ இந்த பல்ப் ஒர்க் ஆகலைன்னா இந்த பல்ப் என்ன செய்யும், அது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஒர்க் ஆகும், ஏன்னா அதுக்கு வந்து தனி பாத்து. ரைட்டா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட், த அதர் பல்ப் வில் ஒர்க். ரைட், ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பல்ப் வந்து ஒர்க் ஆகும். பிகாஸ் த எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் ஃப்ளோயிங் த்ரூ ஒன்லி ஒன் பாத். எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ஒரு பாத் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ டிஃப்ரெண்ட் பாத். ஓகே, ஆல் த லைட் பல்ப்ஸ் இன் அவர் ஹோம்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. நம்ம வீட்டில் வந்து என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, parallel கனெக்ஷன். ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து வீட்டில் வந்து ஒரு 4-5 ரூம் இருக்குன்னா, ஒரு ரூமில் லைட் எரிஞ்சிச்சுன்னா இன்னொரு ரூமில் வந்து ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம எங்கே தேவையோ அங்கே மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அங்கே மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா, பிகாஸ் we are having parallel circuit. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹாலில் இருக்கோம்னா ஹாலில் இருக்க லைட் மட்டும் போடலாம். ஓகே, இந்த ரிமைனிங் ரூம்ஸில் இருக்க லைட்டெல்லாம் என்ன செஞ்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் parallel கனெக்ஷனோட மீனிங். ஓகே, ஸோ தட் இஸ் the light or that the current is flowing through different branches or different path. Okay, right. If one bulb burns out, the other bulb in the room will still work. Okay, அதைத்தான் இவ்வளோ தூரம் நான் சொன்னேன். நம்ம வீட்டில் வந்து if one bulb is burns out, one bulb fuse ஆயிடுச்சுன்னா other bulb in the room will still work. அதர் ரூமில் இருக்க பல்ப் வந்து அது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். The bulbs in the parallel circuit
do not dim, okay, dim ஆகாது as in series circuit. series circuitல நம்ம சொன்னோம் ஒரே பேட்டரியில் வந்து நிறைய பல்ப் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதோட வோல்டேஜ் அதோட பிரைட்னஸ் வந்து டிம்மாக இருக்கும். பட் parallel circuitல அது நடக்காது. ஓகே, so the parallel circuit, the bulbs they do not dim out as in circuit, series circuit. This is because the voltage across one branch is the same as the voltage across other branch. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் வந்து பல்ப் வந்து டிம் ஆகலை? பிகாஸ் ஒரு பிரான்ச்சில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ இட் வில் பி சேம் as the voltage across other branch. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சில் வந்து சேம் வோல்டேஜ் போகுது and therefore the bulb will not dim. Here you have the circuit for parallel. Okay, parallel circuit. இப்போ இங்கே வந்து பேட்டரி இருக்குது, பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் போகுது. ஸோ the voltage it is same. Here voltage V is same. பட் என்ன ஆகுது, கரண்ட் இப்படி பாஸ் ஆக போகும்போது the current it is having different branches 1 2 3. ஸோ ஹியர் தட் கரண்ட் இட் வில் நாட் பி சேம். கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. நம்ம மொத்த கரண்ட் எவ்வளோ கொடுக்குறோம்? I. இந்த I கரண்ட் ஸ்ப்ளிட் ஆகிட்டு I1 I2 I3 இந்த மாதிரி மாறிட்டு you are getting the different currents. Okay, so voltage is same, current is different. Therefore you have the formula I is equal to I1 plus I2 plus I3. ஸோ அதான் நம்மளுக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. let us consider 3 bulbs connected in series. let V be the voltage across the bulb. நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் எவ்வளவு? V. பட் I1 I2 I3 be the current across each bulb. ஒவ்வொரு பல்புக்கு வந்து current will be I1 I2 I3. okay, ஒவ்வொரு bulb, that is first bulbக்கு I1, second bulbக்கு I2, third bulbக்கு I3. ஸோ current வந்து அப்படி ஸ்ப்ளிட் ஆகிட்டு போகுது. the current I from the battery is the total of the individual current flowing through the resistance or bulbs. okay, the total current நம்ம முன்னாடி சொன்னேன், the total current I நம்ம கொடுக்குறோமா, it is the total. okay, so the current I is the total of, total means you have to add it. யாரை ஆட் பண்ண போகிறோம்? add the individual current, that is I is equal to I1 plus I2 plus I3. இது சீரீஸில் நம்ம என்ன ஃபார்மில் பார்த்தோம்? V is equal to V1 plus V2 plus V3. ஓகேவா? சரி, lastly we have the difference between series and parallel circuit. ஸோ பார்ப்போம். series circuitல same amount of current flows. okay, current is the same, whereas parallel circuitல the current flowing through each component combines to form the current flow. இப்போ தான் நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம் I is equal to I1 plus I2 plus I3 பார்த்தோமா, அதான். okay, series circuitல current is same, parallel circuitல வந்து it is the combination of all the individual current. okay, second point, voltage is different across different components. series circuitல வந்து voltage is different. okay, voltage வந்து சேமாக இருக்காது, voltage is different. but in parallel circuit voltage will be the same. okay, the sum of the all the that voltage across each components will be the voltage drawn from the source. okay, ஒவ்வொரு காம்போனண்ட்டில் எவ்வளோ வோல்டேஜ் போகுது? வோல்டேஜ் ஃப்ரம் த சோர்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ the same voltage will be going through each component. series circuitல பார்த்தீங்கன்னா components are arranged in a line. okay, வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் parallel circuitல components are arranged parallel to each other. okay, parallel இப்படி தெரியும்ல, ஜாமெட்ரியில் படிச்சுப்பீங்க, இப்படி போட்டிருப்பீங்களா, that is parallel. okay, next last point, if one component breaks down the whole circuit will burn out. okay, series circuitல ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மீது எல்லா பல்புமே என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. அதே parallel circuitல other components will function even if one component breaks down. ரைட்டா? parallel circuitல ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுனாலுமே remaining bulb will continue to work. okay, so that was the difference between series and parallel circuit. Thank you.